வெல்கம் டு சிம்பிள் விலாக். வித்தியாசமான சுவையில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே புது சுவையிலையும் டிஃப்ரெண்ட்டான முறையிலும் இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசமான இந்த தக்காளி ஊறுகாயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முழுமையாக வீடியோவை பாருங்கள். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் கட்டாயம் இந்த சுவையான வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தக்காளி ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் செய்யக்கூடிய இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்க வேணும். இப்படி பழுத்த தக்காளியை சேர்த்தும் போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ தக்காளி கட் பண்ணி அதில் இருக்கிற தண்டு பகுதி எடுத்துட்டு பயன்படுத்திக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜூஸ் ஆட்ட செஞ்சும் நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யலாம். இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வதக்கிவிட்டு எண்ணெயில் அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி செஞ்சு செய்யும்போது அந்த தரிசாக இல்லாமல் ஒரே ஈவனாக நல்லா இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியே தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்ச தக்காளியெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க இதுக்கு இன்னொரு பொருள் அரைச்சி ரெடி பண்ண வேணும். அது எப்படின்னு செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. தக்காளி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்க வேணும். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு இஞ்சி ஒரு விரல் சைஸ் எடுத்து அது பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் தக்காளிக்கு தகுந்த மாதிரி இந்த பொருள் எல்லாமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துனீங்கனாலும் டேஸ்ட்டு மாறிடும், கம்மியாக சேர்த்துனாலும் டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும். அதனால் கரெக்டான அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ பூண்டு ஒரு 10லிருந்து ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திருக்கிறேன். 1 கிலோ தக்காளிக்கு. நீங்கள் அளவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடாயில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு கலவை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்து வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டே வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஜூஸ் இதோட சேர்த்திக்கலாம். அரைச்ச தக்காளி கலவையை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் தெரித்து அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. எல்லா பக்கம் தெரிச்சிரும். அது நம்மளால் கிண்டி விட முடியாது. எல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாதி குக்கானோடனே இதில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அது இதோடு சேர்த்திக்கலாம். நீங்கள் தக்காளி கூடுதலாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சேர்த்த வேணும். கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கடைசியாக தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கடைசியாக எண்ணெயில் தாளிக்கும் போதும் தனி மிளகாய் தூள் சேர்த்துவோம். அதனால் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூடுதலாக காரம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு குக் பண்ணிக்க வேணும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்க வேணும். அடி பிடிச்சிரும். இப்போ சிம்மில் வச்சு தான் நம்ம கடைசி ஆக சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ண வேணும். ஃபஸ்ட்டு வேணால் கொஞ்சம் மீடியமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கடைசியாக சிம்மில் வச்சு நம்ம மெதுவான முறையில் குக் பண்ண வேணும். இப்போ அது ஒரு அடுப்பில் சிம்மில் வச்சு குக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க வேணும். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் பக்கத்தில் சேர்த்திக்கணும். கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு வரமிளகாய் ஒரு 4லிருந்து 5 வரமிளகாய் முழு வரமிளகாயை சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு
கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது அதோட மனம் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்து தாளித்து கொட்டும்போது இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இப்போ தாளித்த கலவையை வந்து தக்காளி ஊறுகாயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ சிம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண வேணும். இப்போ கடைசியாக வந்து நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன். நீங்கள் தக்காளிக்கு தகுந்த மாதிரி பெருங்காயம் வந்து சேர்த்திக்க வேணும். பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இதில் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த வெந்தயமும் பெருங்காயத்தூள் தான் இதுக்கு ரொம்பவே மணத்தை கொடுக்கும். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிம்மில் தான் அடுப்பு வச்சுக்க வேணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் அடுப்பில் வச்சங்காட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் வந்து கடைசியாக சேர்த்திக்க வேணும். அப்படி சேர்க்கும்போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். எண்ணெய் சேர்த்திட்டு லைட்டாக மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அப்படியே அடுப்புலேயே வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்படியே டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி சூப்பரான முறையில் மணக்க சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் வந்து தக்காளி ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையான முறையிலும் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியில் பார்க்கலாம்.